உங்களுடைய மனதினாலும் உங்களுடைய அறியாமையினாலும் ஒரு தோல்வி அடைந்ததென்றால் அது மாறக்கூடியது. தேவனால் வந்ததென்றால் மாறாதது. கவனிக்கிறாங்க, ஏழையா இருந்தாங்க, கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவாயிட்டேன், அது மாறக்கூடியதல்ல, அது மாறாதது. ஏன்னா தேவனால் வந்தது. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவர்கள் நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. காணப்படுகிறவைகளே அல்ல. இல்ல, கவனிங்க. சூழ்நிலைகள் என்ன செய்கிறது? எந்த பிரச்சனைக்குள்ள போகிறோம்? தற்பொழுது இருக்கிற பொருளாதார நிலை என்ன? என் சரீரம் என்ன சொல்லுகிறது? டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது? இவைகளை நோக்கி அல்ல. என்னுடைய வெளி உலகம், என்னுடைய புலனறிவு சொல்லுகிற காரியங்களை அல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற காரியங்களை நோக்கி பார்க்கிறோம். வெளி உலகம் சொல்லுகிற காரியங்களை மட்டும் நான் நோக்கி பார்க்கிறேன் என்றால் என்னுடைய பிரச்சனை என்றைக்கும் நீங்காத கனமான உபத்திரமா மாறிடும். என்னைக்குமே நீங்காது. 6லேருந்து 60 வரல, 6லேருந்து 120 வரை இருக்கும். பிரச்சனை தீரவே தீராது. கர்த்தர் இரக்கமுள்ளவரா இரக்கமுள்ளவர், தயவுள்ளவரா தயவுள்ளவர். அவர் இரக்கமுள்ளவராகவும் தயவுள்ளவராக இருக்கிறபடினால்தான் தன்னுடைய மனதில் இருக்கிற தரிசனத்தை உங்களுக்கு வந்து காமிக்கிறார். இல்லை, கபடிக்க காணப்படுகிறவைகளும் சொல்லும் பொழுது ரோட்டில் நடந்து போகும்போது எல்லா பக்கமும் பார்க்கணும். வண்டி வருதா, எவ்வளவு தூரத்தில் வருது, அப்படி தான் பார்த்து போனோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும் பொழுது விசுவாசத்தில் தேவன் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை என் சுதந்திரிக்குன்னு வரும் பொழுது காணப்படுகிறவைகளுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. விசுவாசம் எப்பொழுதுமே காணப்படாதவைகளோடு இணைந்திருக்கிறது. அதை நான் காண்கிறேன் என்றால் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் அல்ல. இன்னும் காணல, ருசி பார்க்கல, உணரல, அப்படி இருந்தாலும் என்னுடைய எண்ணம் அந்த எண்ணத்தினால் நிறைந்திருக்கிறது. சூழ்நிலைகள் கொடுக்கிற எண்ணங்களால் என் மனது ஆட்கொள்ளப்படலை. அப்படி இருந்தது என்றால் உங்க பிரச்சனை ரொம்ப சீக்கிரமா போயிடும். பிரச்சனை தீர்ந்து ஜெயமா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருவீங்க. அது எதை நோக்கி பார்க்கிறீர்கள்? தனியா உட்கார்ந்து இருக்கும் பொழுது, யாருமே இல்லாத பொழுது, நீங்க மட்டும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அந்த கயத்துக்கட்டில் உட்கார்ந்து அப்படியே அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மனதில் என்ன படம் ஓடுதுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. புரியுதா? அப்ப என்ன படம் ஓடுதோ அதான் உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகள் நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. உபத்திரவம் கனமகிமையை உண்டாக்கல, அந்த காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற பார்த்தீங்களா, அது எனக்கு கனமகிமை உண்டாக்குறது. நித்திய கனமகிமைனா என்றென்றைக்கும் நிற்கக்கூடியது. கீழே, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கவனிச்சுவாங்க, காணப்படுகிறவைகள் தற்காலிகமானவைகள். இன்னைக்கு சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், அதை உங்களால் உணர முடியுதா? உட்காந்து எந்திரிக்க முடியலங்க, உணர முடியுதா? ஒரு இடத்துக்கு வெரசா போயிட்டு வர முடியல. இதெல்லாம் இங்கே தமிழ் டிக்ஷனரியில் தெரியுதாங்க. வெரசானா தெரியாது உங்களுக்கு, கூகுள் டிரான்ஸ்லேஷனே அப்படி குழம்பிடும். ஒரு இடத்துக்கு வெரசா போயிட்டு வர, வெரசானா சீக்கிரமாக துரிதமாக போயிட்டு வர முடியல. அது உணர்கிறீங்க. எதை நீங்கள் உணர்கிறீர்களோ அது தற்காலிகமானது, அது மாறக்கூடியது. பொருளாதாரத்தில் நல்லா இருந்தவங்க, எங்கள் குடும்பத்தை பார்த்து உலகமே பொறாமப்பட்டுச்சுங்க, அப்படி வாழ்ந்த குடும்பங்க, இன்னைக்கு பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறேங்க. அப்படி இருந்தது இப்படி மாறிடுச்சுன்னா, இப்படி இருந்து திரும்பி அப்படி மாறும். ஒரு காரியத்தை காண்கிறீர்கள் என்றால் அது மாறக்கூடியது. குறிப்பாக பிசாசினாலும் உங்களுடைய மனதினாலும் உங்களுடைய அறியாமையினாலும் ஒரு தோல்வி அடைந்ததென்றால் அது மாறக்கூடியது. தேவனால் வந்ததென்றால் மாறாதது. நான் கவனிக்கிறாங்க, ஏழையா இருந்தாங்க, இப்ப கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவாயிட்டேன், அது மாறக்கூடியதல்ல, அது மாறாதது. ஏன்னா தேவனால் வந்தது. தேவனால் வந்தது நித்தியமானது, மனிதனாலும் பிசாசினால் வந்தது தற்காலிகமானது. மைண்ட்ல எடுத்துக்கங்க.
கதவு மூடும்னா கதவு திறக்குன்னு அர்த்தம். நல்லா இருந்த சரீரங்க இப்படி போச்சுங்க, திரும்பி இந்த சரீரம் நல்லா மாறும், ஆரோக்கியமாக மாறும். ஒரு காரியத்தை காணுகிறீர்கள், ஒரு காரியத்தை உணர்கிறீர்கள் என்றால் அது நிரந்தரமானது கிடையாதுங்க. இல்லை கையை விட்டு மீறி போயிடுச்சுங்க, டாக்டரே சொல்லிட்டாங்க, ஹோப்பே இல்லைன்ட்டாங்க. தேவனால் கூடாத ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனை விசுவாசிக்கிறீங்க, தேவனால் கூடாத ஒன்றுமில்லை. தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற படம் உங்களுடைய மனதில் வருது. வேதம் சொல்கிறது, கர்த்தர் கால்களை மான் கால்களை போலாக்குகிறார் இருக்கு இருக்குல்ல. அந்த படம் உள்ள வந்துச்சுன்னா வெரசா ஓடிடலாம். அப்போ மனதில் வைத்திருக்கிற படம் அந்த அளவுக்கு முக்கியம். சதா உலகம் கொடுக்குற பிக்சர், சரீரம் கொடுக்குற பிக்சர் அதையே சிந்திச்சிங்கன்னா ஒரு சரீரம் பலனடையாது, பலவீனம் அடைஞ்சிடும். மத்தேயு 5 சொல்றாரு, கருப்பு முடியை வெள்ளையாக்க முடியுமா, வெள்ளை முடியை கருப்பாக்க முடியுமாங்கிறார். டை அடித்து மாற்றலாம், திரும்பி ஒரு வாரம் கழிச்சு அடிக்கணும். நான் சொல்கிறது நிரந்தரமாக மாற்ற முடியுமா? முடியாது. நிறைய காரியங்கள் மனிதனால் கூடாதுங்க, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அதெல்லாம் சொல்றார், காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். காணப்படாதவைகள் நித்தியமானது.